இல்ல தொடலாம் சொல்ல அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளவு பேர் இருந்தோம், எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? உலகத்துல எவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தோம். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? 2005 சாரை மீட் பண்ணுறதுக்கு, சார்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைமில். ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் ஆண்டனி. நான் இந்த படம் பண்ணதுக்கு 2 ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெலக்டாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். இப்போ மாஸ்டர் சொன்னார், நான் சொன்னதை செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you sir. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கலை. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷூர் சார். அதில் வேணால் நம்ம கண்டிப்பாக ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்ணிருக்கேன் நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதாவது ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார் 3. அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க சார்? சார் நீங்க எனக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. ரலாரத்த மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதுறீங்களா? மாடுதான பால் கூப்பிட்டேன் வாங்க. இல்ல மாடுதான பால கறக்கும், பால் இங்க தயிரா மாறும். எனக்கு கடைசியா இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க. நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுறது அப்புறம் எனக்கு எப்படி இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன்னு இப்படி வாங்க. எவ்வளவு பொண்ணுங்கிறது இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா என்ன ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க. அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவா இல்ல வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது, நான் லவ்வர், நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலாக. ஓகேவா சார்? அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்தில் எவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தோம். இங்கே வாங்க அக்கா.
இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து ஷோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகே சார், ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். எவ்வளவு பெரிய விஷயம் அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளவு பேர் இருந்தோம், எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக. இல்லை சார் ஓகே சார் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ. இல்லை என்ன பண்ணீங்க, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், நீங்கள் வாந்தி வருதான்னு கேட்குறீங்க. ப்ரப்போசல் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுலாம். ரியாட்ட போய் நீங்கள் வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலாக வரும் சார். சரி ஹாய் ரியா, ஐம் விஜய். விஜய் நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். And I'm in love with you அப்படின்னு சொல்லி. எஸ் சார் எஸ் சார். தமிழில் சொல்லிக்கிறேன் சார், இங்கிலீஷில் வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடித்து முடித்தோம். டைரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில், அவங்க ஆசீர்வாதத்தில், அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ரியா. இது சார் இன்னொரு டேரக்டர் சார் சொன்னீங்க, இன்னொரு சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். தெரியும் அது தெரியும். சரி ஃபைனலி அது ஐ லவ் யூ சொன்னேன்ல, ஐ லவ் யூ சொன்னேன்ல. இனி ரிப்ளை ஓகே ஓகே அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான். No sir, your dialogue is there. Mine is over completely. I propose. This dialogue you have to give a reply. Take 2 sir. Sir retake. சரி நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலா No sir, அந்த dialogue பொய்ட்டிக்கா இருந்துச்சு சார். அது நான் அவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா? என் மூஞ்சியை பார்த்தீங்களா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்கல. எனக்கு என்னன்னா அதை சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஃபீலிங் மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி அது சார் நான் ட்ரை பண்ண வரல, விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்லை. எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தது இல்லை. 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். there is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. there is no need to. யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. யூ டுக் தி எஃபர்ட். ஸோ சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் சார். ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார். லாரா தத்தா கம்ப்ளீட். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? கொஞ்சம் இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே. அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கும் இல்லை சார். ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்லை எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நான் நடிக்கவும் வரல, டைரக்ட் பண்ணவும் வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பார்த்தீங்களா? ஓகே சார். டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்லு. தத்தா ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று பேசுங்க சார் உங்கள் ஸ்டைலில். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ் அதனால தத்தா. எஸ் தத்தா
அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த டிரெக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எனக்கு ஒரு ரொமான்ஸ். எனக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இல்லை, நான் அப்படி நீங்கள் அதானே அதான் பண்ணோம். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற தெரியல, நான் அப்புறம் கற்றுக்கிறேன் தனியாக. ஓகே. இல்லை, ஜிவிஎம் சார் பண்ணியிருக்காரு, எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும். ஆஹா, ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டிரெக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் தி ஓன் கிராஃப்ட். ஒரு விஷயமும் நம்ம பண்ற ஒரு விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு, நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பிகாஸ் யூ ஒர்க்ட் வித் தனா நவ், ஸோ ஆஸ் அ டிரெக்டரா வாட் வுட் யூ லைக் டு டெல் தனா? இல்லை, நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே யூனோ ஹீ ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேறு ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம். அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்றைக்கி நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் ஹீ அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபில்ம். ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் டசன்ட் டு ஜஸ்டிஸ் டு த ஃபில்ம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when you narrated to me itself, I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily, and in the middle of so many constraints. சாருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shootலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது we shot for 2 days. And he was saying ஒரு 6 to 8 months போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் with all that pain and everything, he came back in, and everything fell in place. I think this film is meant to be. And I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நாங்கள் தேங்க்ஸ் கிவிங்லாம் முடிச்சிடுறோம் அப்படியே இருந்து. இல்லை, நீங்கள் இருக்கணும் சார். ஆக்சுவலாக ஜிவிஎம் சாரும் இருக்கணும் சார், கடைசி வரைக்கும் இங்கே. ஆமாம் ஆமாம், இருக்கு சார். ஆக்சுவலாக அவங்க வெரி ஸ்வீட்லி எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியட்லி சேஞ்ச் இட், அண்ட் ஐம் ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது முன்னாடி சொல்லுவாங்களே, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் ஃப்யூச்சரில் வைப்பீங்கள ஏதாவது. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்கில் படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு படத்தில் 2 படத்துலேயே தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். இந்த காலத்தில் அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மெர்வின் மேலே வந்திருக்கீங்க. ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி. இந்த படத்தோட ரீடக்காரிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விவேக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறக்குதுன்னு நினைக்கிறேன். சம் குழந்தை பிறக்குது. ஓகே, அது ப்ரெக்னென்ட். ஸோ குழந்தை பிறக்குது, அதனால் அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில். மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும். சங்கத்தமிழன் அப்படி வந்திருக்க மேலே.
ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர். ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து தே ப்ளே எ வெரி மேஜர் பார்ட். நான் ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுறோன்னா 4-5 மாதம் உட்காந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்ததுக்கப்புறம், டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது. இந்த படம் வியாபாரமாக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது சங்காவோட உழைப்பு, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சார் தமிழ் சார் வாங்க சார். அடுத்த ஒரு டைரக்டர் தானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். தான் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த 2 டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடலாமா? அப்படியே வாங்க, முடிய போகுது இல்லை, அதனால் அப்படியே ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டுலாம். ஆமாம், வந்துடுங்கப்பா, வந்துடுங்க. ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க. மாஸ்டர் சார் வாங்க. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். விவேக் பிரசன்னா சார் வாங்க. ஆர்ட் டைரக்டர் உதய மேலே வாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம். இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடும். சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. யார்? அனுஷா. எஸ், காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா. கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துலேருந்து கருத்துன்னு ஒன்று புதுசாக நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களோட முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்திருக்கிறாரு. இவரோட வானம் கொட்டரும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன். என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்காரு. தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடச்சிருக்காது. ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணிங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம், நன்றிகள் சார். ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவை நீங்கள் மாற்றுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.